சீரியல விட்டு விலகிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு மைனா நந்தினி ரொம்பவே எமோஷனலா சொல்லிருக்காங்க. விஜய் டிவில ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி சீரியல்ல மைனா கேரக்டர்ல நடிச்சு பிரபலமான நந்தினி இப்போ சினிமாவில நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தான் எதுக்காக சின்ன திரையை விட்டு விலகின அப்படிங்கறத பத்தி சமீபத்துல மனம் திறந்து பேசியிருக்காங்க. சினிமாவில ஒரு சில பிரபலங்கள் அறிமுகமாகக்கூடிய திரைப்படத்தோட பேரை அடைமொழியா வச்சுக்குவாங்க. அந்த வரிசையில சின்ன திரையில விஜய் டிவில சரவணன் மீனாட்சி சீரியல்ல மைனா கேரக்டர்ல நடிச்சு அந்த பேரைய தன்னோட அடைமொழியா நந்தினி வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல விஜயவா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்ச மைனா நந்தினிக்கு சரவணன் மீனாட்சி சீரியல் பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுத்தது. அதுக்கு பின்னாடி ஒரு சில சீரியல்களை நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து திரைப்படங்கள்லயும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சினிமாவில பிஸியா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் எதுக்காக சீரியல்ல இருந்து விலகின அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. நான் சீரியலை விட்டு விலகணும் அப்படின்னு எப்பவுமே முடிவெடுத்தது கிடையாது. ஆனா கொஞ்சம் வருஷங்களா எனக்கு சீரியல் கிடைக்கல. ஒரு சில சினிமா வாய்ப்பு கிடைச்சதுமே இனி இவங்க சினிமாவில தான் நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விட்டுட்டாங்க போல. அதனால எனக்குன்னு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. நான் பார்க்கிற எல்லா இயக்குநர்கள்கிட்டயும் தயாரிப்பாளர்கள்கிட்டயும் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நான் வேலை கேட்கறத அவமானமா நினைக்க மாட்டேன். எனக்கு வேலை வேணும், அது என்னோட திறமைக்காக வேணும் அப்படிங்கறதுதான் குறிக்கோளா இருக்கும். ஆனா ஒரு சிலர் வெள்ளித்திரைக்கு போயிருக்க, உனக்கு தகுந்த கேரக்டர்ல இனி நீ சின்ன திரையில நடிச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அவங்க என்ன மோட்டிவேஷன் பண்றதுக்காக சொன்னாங்களா இல்ல எனக்கு வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பாசிட்டிவா நினைச்சுதான் அடுத்த கட்டத்துல அடியெடுத்து வச்சு இப்பவும் 5-6 படங்கள் கைவசம் இருக்குது. எல்லாத்துலயும் முக்கியமான கேரக்டர்ல தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். சீரியல் வாய்ப்பு வந்தா கண்டிப்பா செய்வேன். நான் எப்பவுமே சீரியல்ல நடிக்க கூடாது அப்படின்னு ஒதுங்கினது கிடையாது. அங்க சரியா வாய்ப்பு வராததுனாலதான் நான் அங்க போகல அப்படின்னு பேசியிருக்காங்க. அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல முதல் பாகத்துல தன்னோட கணவர் கூட நடிச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க பெருசா எந்த சீரியல்லையும் நடிக்கல. இப்போ யூடியூப் சேனல்ல தன்னோட கணவரோட சேர்ந்து சில ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. தனக்கு இப்போ சினிமா வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கிறது சந்தோஷம் தான். ஆனா நான் ஆரம்பத்துல பட்ட கஷ்டத்தை இப்பவும் மறக்கல. அந்த கஷ்டங்கள்ல இருந்து பல பாடங்களை கத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே கஷ்டம் வரும். அப்போ அதை நினைச்சு உடஞ்சு போயிடக்கூடாது. நம்மோட திறமைய நிரூபிக்கக்கூடிய இடம் இதுதான் அப்படின்னு அந்த கஷ்டங்களை தாண்டி வரணும் அப்படின்னு மைனா நந்தினி தன்னம்பிக்கையா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரிதான் என்னோட வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. விதவை எபிசோட்ல என்கிட்ட அந்த அம்மா, உனக்கு இப்போ வேற ஆம்பளை கிடைக்கலையா, என் பையன் தான் உனக்கு கிடைச்சானா, என்னோட பையனையும் கொல்ல போறியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த வார்த்தையை கேட்டதும் என்ன அறியாமலே நான் கதறி அழுதுட்டேன். கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருந்தேன். அதுக்கு பின்னாடிதான் ஷூட்டிங் நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு என்னோட மனசுக்குள்ள காயம் இருக்கு. வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதால எல்லாரும் இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா எல்லாரோட மனசுக்குள்ளேயும் வெளியே சொல்ல முடியாத கவலைகள் இருக்குது. அதே மாதிரி மலடி அப்படிங்கிற எபிசோட்ல நடிக்கும் போது எனக்கு அது பர்சனலா ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு யோகேஸ்வரன் அப்படிங்கிறவர் கூட கல்யாணம் நடந்த 15 நாட்களுக்குள்ள பீரியட்ஸ் வந்துருச்சு. அப்போ என்னோட மாமியார் என்கிட்ட வந்து என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டாங்க. அது எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. அடுத்த மாசமும் எனக்கு பீரியட் வந்ததும் அதையே கேட்டாங்க. நான் வாரிசு பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. அடுத்த மாசத்துல கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை கர்ப்பம் ஆயிட்டேன். ஆனா இதே சூழ்நிலை இன்னும் எத்தனை பொண்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற வருத்தத்துலதான் அந்த காட்சிகள்ல நான் நடிச்சேன். ஆனா அந்த எபிசோடு வந்ததுக்கு பின்னாடி சில பேர் இன்னும் அதே வேதனையில இருக்கிறதாவும் இதே மாதிரி அவமானங்களை சந்திச்சிட்டு இருக்கிறதாவும் சொல்லிட்டு வராங்க. நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி கணவரை இழந்து பட்ட வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதே பிரச்சனை இப்பவும் நிறைய பேருக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு ரொம்பவே வருத்தமா பேசியிருக்காங்க மைனா நந்தினி.